இன்றைக்கி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் புக்கில் யூனிட் 4 பேஜ் நம்பர் 4.88 லேபர் ஹெட்டிங் ஓகேங்களா. இதில் மெத்தட்ஸ் ஆஃப் ரெமுனரேஷன் அண்ட் இன்சென்டிவ் சிஸ்டம் ஓகேங்களா. இந்த டாப்பிக்கில் டைம் அண்ட் பீஸ் வேஜஸ் பார்க்க போகிறோம். 25th சம் ஓகேங்களா. ராஜ் ஒர்க்ஸ் இன் அ ஃபேக்ட்ரி வேர் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அப்ளை. நார்மல் ரேட் பர் ஹார் வந்து ₹1.50. நார்மல் பீஸ் ரேட் எவ்வளோ? 20% மோர் ஆஃப் டைம் ரேட். Expected output 20 units per hour. Raj produces 157 units in a 8-hour day. அதாவது ஒரு நாளைக்கு அவங்க 157 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. Calculate his wage for the day on. அதாவது அவங்களோட வேஜை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டைம் பேசிஸ்லேயும் அண்ட் பீஸ் பேசிஸ்லேயும் நம்மளை கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இப்போது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். டைம் வேஜஸ்க்கு ஃபார்முலா இருக்குது. என்னதுன்னா ஹார்ஸ் ஒர்க்டு, அதாவது டைம் வேஜஸ்க்கு பார்த்துக்கோங்க. ஹார்ஸ் ஒர்க்டு இன்ட்டு ரேட் பர் ஹார், அதாவது எவ்வளோ மணி நேரம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்ட்டு ரேட் பர் ஹார். பர் ஹாருக்கு எவ்வளோ ரேட்டு ஓகேங்களா. இது ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணால் டைம் வேஜ் கிடச்சிரும் ஓகேங்களா. ஹார்ஸ் ஒர்க்டு எவ்வளோ, அவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 8 hours ஒர்க் பண்ணுறாங்களா, ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க 8 hours ஒர்க் பண்ணுறாங்க. இன்ட்டு ரேட் பர் ஹாருக்கு ரேட் எவ்வளோ, நார்மல் ரேட் பர் ஹார் எவ்வளோ 1.50. ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹12 வரும் ஓகேங்களா. டைம் வேஜஸ் கண்டுபிடிச்சாச்சு ₹12 அவ்வளோதான். அடுத்து பீஸ் வேஜ் எப்படின்னா நம்பர் ஆஃப் பீசஸ் இன்ட்டு ரேட் பர் ஹார், அதாவது பீஸ் தானே. ஸோ நம்பர் ஆஃப் பீசஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது ஸோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. நம்பர் ஆஃப் பீசஸ் கொஷினில் எவ்வளோ 157 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டுப்போம் இன்ட்டு இந்த ரேட் பர் ஹார் 0.9 எப்படி வந்துச்சுன்னு சொல்லவா. எப்படின்னா ரேட் பர் பீஸ் வந்து 12 ஓகேங்களா. 12 வந்து ஃபார்முலா படி வரும் இன்ட்டு, அதாவது இது படி வரும். இப்போ ரேட் பர் ஹார் தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதனால இது வந்து பீஸ்க்கு ஓகேங்களா. ஸோ ரேட் பர் பீஸ் என்னென்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி 12, அந்த 12 இன்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நார்மல் பீஸ் ரேட்டு 20% ஓகேங்களா. அப்போ 12 இன்ட்டு 20%னா 20 டிவைடட் பை 100 பண்ணிங்கன்னா 2.4 வரும் ஓகேவா. இந்த 2.4 என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் ரேட் பர் ஹார் இருக்குல்ல, அதான் 1.50 நார்மல் ரேட் பர் ஹார் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க 1.50. அதில் இந்த 2.4ம் 1.50, அதாவது பீஸ் ஹாரு அது நார்மல் ரேட் ஹாரும் மைனஸ் பண்ணிங்கன்னா 0.9 வரும். இதுதான் நம்மளோட பீஸ் ஹார். ஸோ ரேட் பர் ஹார் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 141.3 வரும் ஓகேங்களா. புரியுதா. இந்த 12 வந்து நம்ம இங்கே இருக்குல்ல ரேட் பர் ஹார் கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆல்ரெடி உள்ள ரேட் பர் ஹார் எவ்வளோ 12, அதில் நம்மளுக்கு பீஸ் எவ்வளோ, பீஸ் ரேட்டு 20% மோர் ஆஃப் டைம் ரேட் சொல்லியிருக்காங்களா, மோர் ஆஃப் டைம் ரேட். ஸோ டைம் ரேட்டுக்கு மோர் இன்ட்டு 20 டிவைடட் பை 100. இது மூணு கேல்குலேட் பண்ணிங்கன்னா 2.4 வரும் ஓகேவா. இப்போது இந்த 2.4 வந்து 2.4 மைனஸ் இது வந்து இந்த பீஸோடது 2.4. இதில் நார்மல் ரேட் பர் ஹார் எவ்வளோ நாங்கள் கொடுத்துருக்காங்க 1.50, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ 1.50 ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 0.9 தான் ரேட் பர் ஹார். ஸோ இங்கே போட்டு ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 141.3 கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ ஆன்சர் வந்து 12 141.3 ஓகேங்களா. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க வேஜஸ்க்கும், இந்த ஏ வேஜஸ்க்கு பி வேஜஸ்க்கு ஓகேங்களா. அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.